வணக்கம். நீங்க முருக பக்தரா? முருக பக்தர் எல்லாருமே ஒரு விஷயத்த நெனச்சிருப்போம். கடவுள் என்ன ரொம்ப சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்ட்டு. உண்ம அதுவான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா கிடையாதுங்க. நீங்க என்னைக்கு முருகர கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு உங்க வாழ்க்கைய முருகர்ட்ட குடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, குடுத்த அடுத்த நொடி உங்க சந்தோஷத்துக்கு முழு பொறுப்பு அவரு தாங்க. அப்படி சந்தோஷத்துக்கு முழு பொறுப்பா இருக்கிறவரு உங்கள கஷ்டப்படுத்துவாருன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? கிடையாதுங்க. அப்ப ஏன் நம்ம இந்த கஷ்டமா ஃபீல் பண்றோம்? இப்போ நம்ம ஒரு பாதையில பயணிக்கிறோம். இந்த பாதையில போனா நமக்கு பல பிரச்சனைகள் வரும். இந்த பாதை நமக்கான பாதை இல்ல அப்படிங்கிறப்போ, நமக்கான பாதை எதுவோ அந்த பாதைய காமிச்சு அதுல பயணிக்க சொல்லுவாருங்க நம்மள. ஆனா நம்ம அந்த பாதையில போகாம, எனக்கு இங்க தான் போணும், இப்படி தான் பண்ணணும், எனக்கு இதுல தான் ஜெயிக்கணும்னு கேட்கிறப்போ, தரவே மாட்டாரு. அப்படி தராம இருக்கிறனால நம்ம மனசு கஷ்டப்படும். நான் நெனச்சது நடக்கலையே, நான் வேண்டுனது கிடைக்கலையே அப்படின்னு சொல்ட்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அது வேணான்னு சொல்ட்டு அவர் காட்டுற வழியில பயணிக்க ஆரம்பிப்போம். அப்படி பயணிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, வெற்றி எல்லாமே அதிகமா கிடைக்குமானா, நிச்சயமா அதிகமா கிடைக்கும். அந்த நேரத்தில நம்ம சொல்ற வார்த்தைகள் தான். "கடவுள் என்ன சோதிச்சாரு, ஆனா கைவிடல" அப்படின்னு சொல்ட்டு. ஆனா இதுவே அவர் காட்டுன பாதையில அந்த நாள்ல இருந்தே பயணிக்க ஆரம்பிச்சோம்னா, அந்த நொடியிலிருந்தே நமக்கு சந்தோஷம், நிம்மதி இருக்குமானா, நிச்சயமா இருக்கும். ஸோ இன்னையிலிருந்து முருகர்ட்ட உங்க வாழ்க்கைய குடுத்துட்டீங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற முருகர் உங்களுக்கான வாழ்க்கைய வழிகாட்டுவாரு. அந்த வழியில பயணிங்க. சந்தோஷமா இருங்க. நன்றி.